முதலாவதாக நாம் சிந்திக்க இருக்கின்ற வினாவானது, ஒரு நேயர் கேட்குறார், கோயில்களில் உள்ள தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ணுறதுனுடைய விசேஷம் என்ன அப்படின்னு கேட்குறார். சாதாரணமாக நம்ம வீட்டில் குளிக்கிறோம். அந்த குளிக்கக்கூடிய தன்மை நமக்கு என்ன பயனை தருகிறது அப்படின்னு சொன்னால், மலத்தை, அதாவது அழுக்கை போக்குகிறது. அதுதான் குளியலுடைய பிரயோஜனம். ஸ்நானமூலே கிரியா ஊக்கின்னு சொல்கிறது சாஸ்திரம். காலம்புரை தூங்கி எழுந்தவுடனே ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். அந்த மலத்தை போக்குவதற்காகவும், ரெண்டாவது ஒரு புத்துணர்ச்சி வருவதற்காகவும் அந்த காலத்தில் ஸ்நான விதி சொல்லியிருக்கா. அப்போ இது ஒரு சாமானியம். யார் குளித்தாலும் அழுக்கு போகும், ஒரு புத்துணர்ச்சி வரும். இதுதான் ஸ்நானத்தினுடைய பலனாக சொல்லியிருக்கு. அதே அடுத்தபடியாக கோயில்களில் இருக்கக்கூடிய ஸ்நானம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்நானத்துக்கு மாத்திரம் ஒரு சிறப்பு பண்பு என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ஸ்நானமானது மனிதனுடைய புற அழுக்கை மட்டுமே போக்கும். ஆனால் கோயில்களிலே இருக்கக்கூடிய தீர்த்தமானது மனிதனுடைய மனதிலே இருக்கின்ற அழுக்கையும் போக்கும். மனத்தின்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகு உல நீர பிறம்பர் வள்ளுவர். எல்லா தர்மமும் இந்த மனசுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ மனசில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கை போக்கிவிட்டால் இறைவன் தனது இருப்பிடமாக நம் நெஞ்சத்தை கொள்வான். இருந்தால் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாது ஒரு பொருள் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அதாவது நெஞ்சத்துக்குள்ளே அம்பாளை உட்கார சொல்கிறார். அந்த மாதிரி நெஞ்சம் உனக்கே இடமாக வைத்தேன் அப்படின்னு. அப்போ கோயில்களில் இருக்கக்கூடிய தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ணினால் முதலில் மனது தூய்மை பெறும். அப்படிப்பட்ட அந்த மனது தூய்மை பெற்றால் இறைவன் நம்மளுடைய நெஞ்சத்தை கோயிலாக கொள்வான். அப்படி இறைவன் நம்ம நெஞ்சத்துக்கு வந்துட்டான்னா இந்த உலகம் சமஸ்த பாவமும் போகி சமஸ்த புண்ணியமும் வந்துடும். எல்லா விதமான நன்மையும் அது ஒன்றே குறித்திடும். இறைவனை நம் உள்ளத்துள் இருத்தி கொள்ளுகிற தன்மையே இந்த கோயில் தீர்த்தமானது வழங்குகிறது. இதில் சிறப்பு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சாமியும் கோயில்கள் தலைவரலாற்றை பொறுத்தவரை வழிபாடு பண்ணும்போது ஒவ்வொரு கோயிலை நாம் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த கோயிலை பற்றி 3 சிறப்புகளை நாம் சொல்ல வேண்டும். அதில் முதல்ல தீர்த்தம், அதுக்கப்புறம் ஸ்தலம், அதுக்கப்புறம் மூர்த்தி, தலம், தீர்த்தம். இந்த 3 வகை சிறப்பை சொல்லுவதற்கு பெயர் ஆலயம்னு பேர். அந்த ஆலயத்தில் மூர்த்திங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ திருவெண்காட்டில் அகோரமூர்த்தி, தில்லையில் நடராஜர், சீர்காழியில் சட்டநாதர், திருவாரூரில் சோமாஸ்கந்தர் அப்படின்னு ஒவ்வொரு மூர்த்தி இருக்கும். அந்த மூர்த்தி ரொம்ப விசேஷமாக சொல்லியிருப்பார். அது இறைவன் பக்தர்களுக்கு தோன்றி அருள் செய்யும் வடிவம். அதான் மூர்த்தி விசேஷம்னு. ஸ்தல விசேஷம் அப்படின்னு சொன்னால் அந்த இடம். இப்போ புதஸ்தலம், சந்திரஸ்தலம், சூரியஸ்தலம், நவகிரகஸ்தலம், பஞ்சபூதஸ்தலம் அப்படின்லாம் சொல்கிறா ஸ்தல விசேஷம். அந்த மாதிரி தீர்த்த விசேஷம், ஒரு கோயிலில் என்னென்ன தீர்த்தம் இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த கோயிலுடைய அருட்சக்தியை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு அளவுகோலாக கோயிலுடைய அருட்சக்தியை மானுட பேர், அதாவது நாம் பெற்றுக்கொள்வதற்குண்டான அளவுகோலாக இந்த தீர்த்தத்தை பயன்படுத்தியிருக்கிறார். இந்த தீர்த்தத்தில் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தேவதையும் சிவபூஜை பண்ணுறதா நிறைய புராணங்களில் வருது. யமன் சிவபூஜை பண்ணியிருக்கார், பிரம்மா சிவபூஜை பண்ணியிருக்கார், விஷ்ணு சிவபூஜை பண்ணியிருக்கார், இந்திரன் சிவபூஜை பண்ணியிருக்கார். இவாளெல்லாம் முருகன் சிவபூஜை பண்ணுறார். இப்படி சிவபூஜை பண்ணுற போது பூஜைக்கு முக்கியம் என்னென்னா, அந்த தேவதையே ஒரு தீர்த்தத்தை உருவாக்கும். அது அந்த தேவதையின் பெயராலேயே திகழும். இப்போ சூல தீர்த்தம் அப்படின்னு தீர்த்தம் இருக்குது. அது மாதிரி பிரம்ம தீர்த்தம் பிரம்மாவனால் உண்டு பண்ணப்பட்டது, விஷ்ணு தீர்த்தம் விஷ்ணுவினால் உண்டு பண்ணப்பட்டது. அந்த மாதிரி எந்த தேவதையினாலே
அந்த கோயில்களிலே இருக்கக்கூடிய தீர்த்தம் உருவாக்கப்பட்டதோ அந்த தேவதையினுடைய அருட்சக்தி முழுவதுமாய் நம் உடலில் பதியும். அப்படி நம் உடலில் பதியும் போது 2 நன்மை நிகழும். 1, உடலில் இருக்கக்கூடிய வியாதி போகும். 2, உடலில் ஆரோக்கியம் வந்து சேரும். அது அந்த தேவதையை பொறுத்து. இப்போ யமதீர்த்தத்தில் போய் சாமி யமன் பூஜை பண்ணியிருக்கார், அந்த ஊரில் யமதீர்த்தம்னு தீர்த்தம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணோன்னா காலத்தினால ஏற்படுற அந்த ஆயுஷை கூட்டும். யமதீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி யமன் பூஜை பண்ணின தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணினா ஆயுஷை வளர்க்கும். அவ்வளோது சிறப்பு இருக்குது அந்த தீர்த்தத்துக்கு. அதே இந்திரன் பூஜை பண்ணியிருக்கா அப்படின்னா செல்வ செழிப்பை கொடுக்கும். அந்த தீர்த்தத்தை யார் உருவாக்கினார்களோ, எந்த தேவதையின் பெயரிலே அந்த தீர்த்தமானது திகழ்கிறதோ அந்த தேவதையை வணங்கினால் என்ன ஒரு பலன் ஏற்படுமோ அந்த பலனை நமக்கு பெற்று தருகின்ற வழி தீர்த்த ஸ்நானம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா சில ஸ்தலங்களில் 1க்கும் மேற்பட்ட தீர்த்தங்கள் அப்படின்னு. திருவெண்காட்டில் முக்குல ஸ்நானம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம். காசியில் தீர்த்தம் கங்கை. அது மாதிரி ராமேஸ்வரத்தில் பார்த்திங்கன்னா 44 தீர்த்தம் இருக்கிறதா சாஸ்திரம் சொல்கிறது. அம்பாள் வந்து தீர்த்தசாரமாக இருக்கா இந்த ஊரில். நம்ம உரைகின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளே அப்படிங்கிறார் அபிராமி பட்டர். 40 முக்கோணம் அப்படின்னு சொல்லி ஒரு கலைச்சொல். இந்த அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய ஸ்ரீசக்கரம், அந்த ஸ்ரீசக்கரத்தில் உமையம்மையானவள் 43 வடிவங்களில் எழுந்தருளி இருக்கிறார். அந்த 43 உமையம்மை அதாவது எழுத்துக்களுடைய வடிவம், மந்திராட்சரம். அந்த எழுத்துக்களின் வடிவமாக ராமேஸ்வரத்தில், அதே மாதிரி திருச்செங்கோடு அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு தலம். அங்கேயும் 43 தீர்த்தம், 44வதாக சிவதீர்த்தம், சுவாமி அம்பாள் சேர்ந்திருக்கிற தீர்த்தம். இந்த தீர்த்தங்களில் நாம் நீராடினோம் அப்படின்னு சொன்னால் பார்வதி பரமேஸ்வரன் 2 பேரும். ஏன்னா திருச்செங்கோடில் பார்வதி பாதியா மாதையன்னு பேர், மாது ஐயன், மாதொரு பாகன் 2 பேரும். இந்த சிவசக்தியினுடைய அனுகிரகம், அதாவது இம்மையிலே வாழ்வாங்கு வாழ்ந்து மறுமையிலே மோட்சத்தையும் தரவல்ல ஒரு தீர்த்தம் இருக்குது அப்படின்னா திருச்செங்கோடு, இந்த ராமேஸ்வரம். இந்த மாதிரி தீர்த்தங்கள்லாம் இம்மையும் வழங்கி மறுமையும் வழங்க வல்லது. அப்படிப்பட்ட அந்த தீர்த்தங்களை, அந்த புகழ் அறிந்து, அந்த இறைத்தன்மையை உணர்ந்து அந்த இடத்துல போய் ஸ்நானம் பண்ணி அந்த பலனை அடைய முயல்வோமாக.